இப்போ இந்த பாட்டெல்லாம் நம்ம சின்ன பையல்கிட்ட போட்டு காமிச்சோம்னா ஏன்டா ஹிந்தி பாட்டை போடுறேன்றேன். ஹிந்தி பாட்டு இதெல்லாம் ஹிந்தி பாட்டு ஆகிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு பிடிச்ச பாட்டில் எப்படின்னா காற்று மேலே, காற்று சைடில், காற்று இதில், காற்று அக்கில், அது பாட்டு பூரா கொலை ஆத்துட்டேன். ஐயோ பத்திக்கிச்சு, எங்கண்ணே பத்திக்கிச்சு? எடுப்பது போல் நெருப்பாய் நெருப்பாய் அணைப்போம் வா. நல்லா தரானே இருந்தவனுக்கு எவனே செய்வன வச்சது? மயிர் மயனே பாட்டே அப்படித்தாண்டா. பாட்டா? அதனால கருப்பனை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி போட்டு இந்த ஊரில் 1 லட்சம் செலவு பண்ணி நோட்டீஸ் அடிச்சிருக்கீங்க. 1 லட்சமா? ஆமாம், இதான் நோட்டீஸ். இந்த நோட்டீஸுக்கு இங்கிட்டு பார்த்தோம்னா இலக்கட்டு 1, மோதிரம் அப்பளம் 2, உதிரி கொட்டை. பெருத்த அவமானம்னே. சாமியை நிப்பாட்ட போகிறேன். அந்த 18ஆம் படி கருப்பனை இங்கே நிப்பாட்டிட்டு மித்த கலைப்பணியத்தவங்க சாமி இல்லாமல் நம்ம யாருமே கிடையாதுடா. ஆமாங்க, ஒரே விஷயம் உண்மை அதான். அண்ணே உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எந்த சாமிக்கு என்ன வேணால் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க, காப்பு கட்டுங்க, நீங்கள் உருண்டு கொடுங்க, எல்லாம் வேணால் செய்யுங்கண்ணே. ஆனால் உங்கள் முப்பாட்டன் காலத்திலேருந்து உங்கள் குலசாமி இதுதான் சொல்கிறாங்க பாருங்க. குலசாமியை மட்டும் மறந்துடாதீங்க. எல்லாருமே குலசாமி தான் நமக்கு முக்கியம். எக்கோ வை, எந்த சுச்சின்னு தெரியா? ஹலோ 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 ஹலோ. வடக்கே வளநாடு வழி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா, தட்சிணா பூமி ஆராம்பள்ளி கோட்டை, அங்கே 7000 பண்ண, மேற்கே மேகங்கரைக்கு மேமலையாள நாடுடா. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வம் நிறைந்த சீமடாய். அங்கே மலையாளத்து அரசன் ஆட்சி செய்யும் காலம். பஞ்சம் இல்லாத நாடுன்னா அந்த மலையாள நாடு தாண்டா. அப்ப அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு வாரிசு இல்லை. அப்ப மலையாளத்து மக்கள் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அரசனுக்கு ஒரு வாரிசு இல்லடா. ஏ சண்டாள பய தெய்வமே, உனக்கு கண்ணு இருக்கா கண்ணு இல்லையாண்டு வேதனையோட வாழும் காலம். அப்ப காசி விஸ்வநாதனுக்கு சிவனோடைய அருளோடு ஒரே பிரசவத்தில் 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. எனக்கு அப்புறம் மலையாள நாட்டை ஆட்சி செய்ய வாரிசு இல்லடா. இந்த 60 பிள்ளைகளை ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தார வாத்து குடுடா என்று சொல்லி காசி விஸ்வநாதனிடம் மலையாள தரசம் மடிப்பு கேட்க. அப்ப காசி விஸ்வநாதே, நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிய செல்லமாக வளர்த்து வாரேன். ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாத்து கொடுத்தையானால் இந்த 59 உள்ள முகவிங்கி போகும்டோ. இந்த 60 பிள்ளையும் மொத்தமாக தார வாத்து தாரே. இந்த பிள்ளைகளை கொண்டு சென்று மலையாள நாட்டில் வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளைகளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க. அப்ப மலையாளத்து மக்கள் மனசுல சந்தோஷம் தாங்களடா. அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுன்னு 60 பிள்ளையும் செல்லமாக ஊட்டி ஊட்டி வளர்த்து வருங்காலம். இந்த 60 பிள்ளையும் வளர வளர
முப்போகும் விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை இந்த பிள்ளைய வளர வளர கடும் பஞ்சம் அடையுதுடா. அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க விலங்கெல்லாம் ஜாகுது, மக்கள் எல்லாம் பசியில பட்டினில வாடுது. அப்ப மலையாளத்து அரசே, நல்லா இருந்த மலையாள சீமை இந்த பஞ்சவர காரணம் என்ன? எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்செறிஞ்சிரும், அங்க வாயத்தான் கட்டி புறம். அப்ப மலையாளத்து அரசே, இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசுகுண்டு கிராமத்துல இருந்து ஒரு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கையில அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா, இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து ஒரு மாதிரி நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாத்தாது. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று குறி சொல்ல. அப்ப மலையாளத்து மக்கள் எல்லாம் இந்த கருப்பை நாட்டை விட்டு கிளப்ப வழி தெரியாம கருப்பு கிட்ட பக்கத்துல நெருங்கினாங்க, தீயாக கக்குதுடா. அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா என் கருப்பன மலையாளத்தை. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப அங்க வானம் குமுறுதுடாய். அப்ப பெய்யாத மழை பெருமழை வெஞ்சு குத்தி கிளப்புதுடா என் கருப்பேன் பெட்டிய. அப்ப உச்சி நல்ல நேரம் இரவு 1 மணிக்கு என் கருப்பேன் பெட்டி வருதுடா மலட்டாற்று தண்ணியில. அப்படி தள்ளாடி பெட்டி வரும்போது என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உக்கார? நல்லா வளர்த்த மலையாள நாடு என்னைய போக சொல்லுதுடா. அப்ப அழகு மலைக்காடு என் அருவி மலை சொங்க 18 திருடர்களும் அழகு மலவன காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். அப்ப மலட்டாட்டு தண்ணிலிருந்து வர்ற என் கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. கருப்பு அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியாட்டா. என் 18 படிகரப்பை வணங்கி இந்த கொள்ளங்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய கருப்பனை வணங்கி எனக்கு நாவுதடம் மாறாமல் ஒரு நல்லோஜை மங்கிடாமல் நீ காத்தது காத்த என் 18ஆம் படி பெரிய கருப்பு இங்க வந்திருக்கு. இந்த மக்களை எல்லாம் கைகாலு சுகத்தோடு காக்க வேணும் என் ஜாமி. என்ன கரத்தில்